ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம காடை மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நிறைய பேர் காடை பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஒரு சின்ன குருவியாட்டிருக்கும். இது போல் தான் 2 பீஸாக தான் போட்டு தருவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மைதா மாவு, சோள மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே இந்த காடையோட சேர்த்துக்கலாம். இது சிக்கனை விட சீக்கிரமாக வெந்துடும். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு உப்பு சேர்த்து எல்லாமே நல்லா பிரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சில்லி சிக்கன் போடுறது கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். இது சீக்கிரமாக நல்லா மொறுமொறுன்னு வெந்துடும். நீங்கள் சாப்பிடையில கூட அந்த எலும்பெல்லாம் நல்லா கடித்து ஜூஸி உள்ளே போகும். பாருங்கள், போட்ட நிமிஷத்துலேயே வெந்துடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு வெங்காயம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காடை சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது போல் மஞ்சூரியனாட்டு செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. அப்புறமா சில்லி சாஸ், கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் நல்லா பிடிக்கும். நான் என்கிட்ட க்ரீன் தான் இருக்குது, அதனால் க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிக்கிறேன். சும்மா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோயா சாஸ் ஊற்றுங்க. ஏன்னா நம்ம கம்மியான அளவு தான் காடை போட்டிருக்கோம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கும். நீங்கள் கேப்சிகம் ஆப்ஷனல் தான். நிறையா கேப்சிகம் போட்டோம்னா வெஜிடபிள் ஃப்ளேவர் இதில் வந்துடும். நான் சும்மா ஒரு வாசனைக்காக ஒரு 1/4 கேப்சிகமுக்கும் கம்மியாக தான் போட்டேன். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற காடை பீசஸ் இதில் போட்டு நல்லா கிளறிடுவோம். அதில் உள்ள ஜூஸஸ் எல்லாம் நல்லா இந்த காடையில் இறங்கிடும். அவ்வளோதான், நம்மளோட காடை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஒரு பீஸ் 45 ருபீஸ். ஒரு காடை 45 ருபீஸ் சொன்னாங்க. நான் 3 காடை வாங்கிட்டு வந்தேன். வெங்காயம் தூவி கார்னிஷ் பண்ணியாச்சு. நீங்களும் காடை மஞ்சூரியன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.